இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க இருக்கமா? சுனைனா தேவி யாரு மாமா? அவங்க பெரிய டான்சர் பா. இப்ப அவங்கள பத்தி ஏன் விசாரிக்கிற? நான் அவங்கள பார்த்தேன் மாமா. நான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட எதுவுமே பேசாம போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்ன நடந்துச்சு மாமா? அவங்களும் அம்மாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. நாட்டியத்துல ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்பவே போட்டி போடுவாங்க. அப்படியா? அப்புறம் ஏன் மாமா நான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு சொன்ன உடனே என்கிட்ட பேசாமலே போயிட்டாங்க? என்னமோ தெரியலையம்மா. ஒருவேளை உங்க அம்மா இறந்த சமயத்துல அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஃபேமிலி கூட டச்லயே இல்லையம்மா. அறிவு இருக்கா உனக்கு? லாரி வருது அது கூட தெரியாம நடந்து போயிட்டு இருக்க. நடக்குமோ கண்ணு மூட்டு நடப்பியா? ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் சேரு. மாமா நில்லுங்க மாமா. நான் உங்க பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னீங்க. உங்க வாழ்க்கைய விட்டு நிரந்தரமா போயிடுன்னு சொன்னீங்க. ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு என்ன மாமா? என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஆச்சுன்னா என்ன மாமா? ஆகக்கூடாது. அதுக்குதான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் காப்பாத்தினேன். அதான் எதுக்கு மாமா? நான் எப்பவும் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை எப்படி காப்பாத்துறதுன்னு கூட உங்களுக்கு தெரியும். காட்ட வேண்டிய அன்பெல்லாம் இந்த அளவுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் மனசுல எதுவுமே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க மாமா? சொல்லுங்க மாமா. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களால நிஜமா தாங்கிக்க முடியாதுல்ல? நான் இல்ல, எங்க அம்மா தான். ஏன் மருமக என்னோட மருமகன்னு புலம்பிக்கிட்டே உமான கண்மூடித்தனமா பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உனதான் அவ்வளவு பிடிக்குது. அவங்கள பத்தி தான் சொல்றேன். அந்த மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. இங்க பாரு, நீ கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிக்காத. அப்போ உங்க மனசுல ஒண்ணுமே இல்லையா மாமா? இல்ல. போய் சொல்லாதீங்க மாமா. எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்தா எனக்கு முன்னாடி நீங்க தான் ரொம்ப பதறி போயிடுவீங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வந்து என்னை காப்பாத்துறீங்க. சின்ன வயசுல என்னை காப்பாத்துனீங்க. இது வரைக்கும் என்னை காப்பாத்திட்டே இருக்கீங்க. இது போதாதா மாமா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்றதுக்கு? பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு.